பிரைஸ் த லார்ட் ஜீசஸ். 2026 வருடம் ஜனவரி மாதம் 11ஆம் நாள் திங்கட்கிழமை. அட்டயம் எங்கள் ஒரு வேசம் மூலம் இன்னும் பெருமிச்சு நன்றித்துகிறேன். இன்றைய வேசம், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளிலே உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். உபாகமம் 8ஆம் அதிகாரம் வசனம் 18. இன்றைக்கு ஏசப்பா நம்மோடு பேசுகிற வார்த்தை, உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும், என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் மனதில் கூட நினைக்காமலும் எச்சரிக்கையாயிருந்து தினமும் எந்நேரமும் உன் தேவனாகிய கர்த்தரை நினைத்து ஜெபித்தால், நம் முன்னோர்களுக்கு ப்ராமிஸ் பண்ணின தேவனின் கட்டளையை ஃபைனலைஸ் பண்ணி நல்ல வீடு, நிலம், வசதியை அடைவதற்கான சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் உனக்கு கொடுப்பார். நோயில்லாமல் சுகத்துடன் இருந்தால் மட்டுமே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க முடியும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை கொடுக்கிற தேவனுடைய கிருபை இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரோடும் இருப்பதாக. இன்று என்னோடு கூட 83 வயது ஆன ஒரு மூத்த பாதிரி நல்ல சுகம் மற்றும் ஐஸ்வர்யத்தோடு, சுகம் SUHAM என்கிறதான ஒரு ஹீலிங் மினிஸ்ட்ரியின் நிறுவனர் இன்றைக்கான ஜெபத்தை ஏறெடுக்க இருக்கிறார்கள். ஜெபம். எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, இயேசு என்ற எங்கள் நாயகமே, ஜீவனை தந்து எங்களை ஜீவன் உண்டாக்கினவரே, இயேசு என்ற நாமமே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவரே, இந்த சரியான வேளையிலே சென்று மருந்தை பார்ப்பதற்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த டாக்டருடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், ஃபார்மசியில் உள்ளவர்கள், ஆண்டவரே, இந்த என்னை வண்டியை வேகமாக கொண்டு போய் திருப்பி கொண்டு வருகிற எங்கள் சகோதரன் சாம், இவர்களை நீர் ஆயத்தம் பண்ணி கொடுத்ததுனால உமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த மருந்தை உட்கொள்கிற உங்களுடைய மகளுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இத்தனை பேரும் சேர்ந்து இருப்பதனாலே தேவதூதனே எங்களை செய்து கொடுத்தேன். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இரும். உடைய அருமை மகன் சாம் செய்கிற இந்த ரேடியோ பணியை ஆசீர்வதிக்கவும், டிவி மூலமாக சொல்லப்படுகிற சத்தியங்களை மக்கள் பெற்றுக்கொள்ளவும் கிருபை செய்தரும். இன்னும் வழிகளை எங்களுக்கு தாரும், வெளிகளை எங்களுக்கு உபயோகப்படுத்தும். நம்முடைய பரிசுத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்துவதாக. இவருடைய மனைவி 2 பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென். 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 By thoughts of Sam. Have a wonderful day. God bless you.